வணக்கம். இன்னைக்கு சினிமா எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸு அவங்கள டார்கெட் பண்ணி தாங்க படங்களே எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வராங்க, கிளாஸை கட் அடிச்சிட்டோ இல்லை ஸ்கூல் காலேஜ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற படம் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம். ஸோ இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கின்ற நடிகர் திரு ராஜு ஜெயமோகன் அவர்கள். அதாவது பிக் பாஸ்ல வின்னராக இருந்து அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் விஜய் டிவியில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணி பிரபலமானவர். ஸோ அவர் இந்த படத்தில் ஃபஸ்ட் படமாக இருக்குது. ஸோ மனுஷன் ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையனா, அம்மாவால் அழுத்தி வளர்க்கப்பட்ட ஒரு பையனா, ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காலேஜில் போய் பொண்ணுங்களை பார்த்து வெட்கப்பட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட நல்லா பாண்டிங்காக இருந்து அப்புறம் லவ் பிரேக்கப் ஆகி லைஃப்பில் ஜெயிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ஒரு கம்ப்ளீட் ஒரு யூத் ஃபிலிமாக அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதே போல் நல்லா ஃபிசிக் இருக்கிறதுனால ஃபைட் சீன்ஸில் நல்லா ஒரு சின்ன சின்ன ஃபைட் சீன் தான், இருந்தாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே போல் எக்ஸ்ப்ரெசிவான அவரோட கண்ணு, ரெண்டு டெலஸ்கோப் மாதிரி உள்ள கண்ணு ரொம்ப அருமையாக டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இதாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு குடும்பம். அதாவது இந்த படம் எப்படி இளைஞர்களுக்காண்டி ஒரு படமோ அதே மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாகவும் அமைஞ்சிருக்கிறது ஒரு கூடுதல் ப்ளஸ் தான். ஏன்னா அதாவது ஹீரோவோட அம்மா, ஹீரோயினோட அம்மா, ரெண்டு அம்மாக்களும் சேர்ந்து தான் இதை டிசைட் பண்ணுறாங்க, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா. அது குறிப்பாக ஹீரோவோட அம்மாவாக வரக்கூடிய சரண்யா பொன்வண்ணன் அவங்கள இதே மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் சில இடத்துல ஒரு கிரிஞ்சாக இருக்குது, பட் இருந்தாலும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, காமெடிஸ் அப்படின்லாம் சொல்லலாம். ஹீரோயினோட அம்மாவை வரக்கூடிய தேவதர்ஷினி நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஹீரோவோட அப்பாவை வரக்கூடிய சார்லி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. அவர் சிகரெட் பிடிச்சிட்டே அவர் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாம் சிரிக்கிற அந்த லாஃப்டர் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதுவாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இந்த ஹீரோயினோட அப்பாவை வரக்கூடிய அவர் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். அவர் எப்போதுமே சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இந்த எப்போதும் மிச்சர் சாப்பிட்டு இருக்க அங்கிளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே ஒரு கேரக்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமெடிகள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற சீன்லாம் வயிறு குழுங்க சிரிச்சாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம் குடும்பங்கள், அதாவது பேரண்ட்ஸ் இந்த காலத்து ஜென்ரேஷனை எப்படி, யாரா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, அது டைவர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் ஒரு இது கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை சார்லி நீ எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த சொல்கிற அது ஆதங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரேஷன் கேப்பை ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த பாசிட்டிவ் ரெண்டு ஹீரோயின்ஸ் சொல்லலாம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக நல்லா தமிழ் பேசுகிற, எந்தவித ஒரு டப்பிங் சிங்க் மிஸ்ஸிங்கோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அந்த ஆத்யா நினைக்கிறேன், ஆத்யா அப்புறம் த்ரிக்கா, அவங்க ரெண்டு பேருமே, பாவியா த்ரிக்கான்னு நினைக்கிறேன், ரெண்டு பேருமே சூப்பராக டால்ஸ் மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கான பாடல் காட்சிகள் எல்லாமே கதையோட்டத்தோடு இருந்தது. குறிப்பாக அந்த ஃப்ரெண்டு, லவ்வரு, பெஸ்டி அதே மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸாக நிறைய குறிப்பாக அந்த ஃப்ரெண்டாக வந்த நடிகராக இருக்கட்டும், இல்லை விக்ராந்தை சொல்லணும். விக்ராந்த் ஒரு பேரலல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு மென்டார்ஷிப்பான ஒரு ரோலில் அவர் வர்ற சீன், நிறைய சீன் விஜயை அப்படி நமக்கு ரீகலெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அவரோட மேனரிசம், அவரோட அந்த தம் அடிக்கிற ஸ்டைலு, அப்புறம் நடந்த வாய்ஸ் எல்லாமே விஜய் மாதிரியே இருந்தது. ஸோ விஜயோட தம்பி சித்தி பையனுக்கு அடுத்த ஒரு இன்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்தது. குறிப்பாக வசனங்கள் இந்த படத்தில் ரொம்ப கவனிக்கும்படியான வசனங்களாக இருந்ததுன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக், அப்புறம் விக்ராந்த் நிறைய மோட்டிவேஷ்னல் இதாக சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் கல்யாணம், அந்த டைவர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டெட்டு, ஃப்யூச்சர் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றியான ஒரு விளக்கம் எல்லாமே அந்த டைலாக் ரொம்ப அருமையாக இருந்தது. ஓவராலாக டைரக்டர் நல்லா சிறப்பாகவே எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கலர்ஃபுல்லான மூவி, இதெல்லாம் நல்லா இருந்தது. நெகட்டிவ் என்ன, இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ரொம்ப அருமையாக இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் கொஞ்சம் இதாக இருந்தது. ப்ளஸ் பிஜிஎம்மும் இன்னும் சில சண்டை காட்சிகளில் பிஜிஎம் கொஞ்சம் ஸ்மாராக இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது.
அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணலை அப்படிங்கிறது தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்படின்லாம் இருந்தது. கொஞ்சம் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த இன்டர்வல் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ரொம்ப டயலாக்ஸ்லேயே இருந்ததுனால அது வந்து ரொம்ப அதை எப்படி சொல்கிறது மொனாட்டனஸாக அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஃப்ளாப்புன்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளேல கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் சீன்ஸ், படம் ஃபுல்லாக காலேஜ் அப்படியே வரதுனால கொஞ்சம் போரிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஈவன் தோ நிறைய ட்விஸ்ட்டு, ட்ரீமில் வந்து அது பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி பாகுபலி பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் படம் நெடுக வந்து காலேஜ் லைஃப் இருந்ததுனால அது வந்து சமீபத்தில் வந்து லவ் டுடேவாக இருக்கட்டும், இல்லைன்னா டிராகனாக இருக்கட்டும், இல்லை ஜோ படம், அதெல்லாம் வந்து நமக்கு ரீகலெக்ட் பண்ண அந்த ஞாபகங்கள் வர்றதை தடுக்க முடியல. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த படம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கான அந்த பல்ஸாக இருந்தது. அவங்க எப்படி வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு இதில் ஓடிட்டு இருக்காங்களே தவிர ஒரு அன்னோன்யமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறதும், அம்மா அப்பா நினச்ச அந்த வாழ்க்கை அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எங்கேயாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா அதை வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு குடும்பத்தினருடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். என்ன சில விஷயங்களை தவிர்த்து இருந்திருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட